மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இப்ப பார்க்கறது மன்னர் சாலா நாகராஜ சுவாமி கோயில் தான். இது எங்க இருக்குன்னா, கேரளால இருக்கு. இது வந்து ரொம்ப இந்தியாவிலே பழமை வாய்ந்த ஒரு கோயில்ல இதுவும் ஒண்ணு. இயற்கை சூழலா ரொம்ப அற்புதமா இருக்கும். இங்க சுவாமியா இருக்கிறது நாகராஜாவும், நாகயக்ஷி அம்மன் பிரதான தெய்வங்களா இருக்குங்க. இந்த இந்த கதை என்னன்னு சொன்னீங்களா, புராணப்படி பரசுராமர் வந்து கடலில் வந்து கேரளத்தை உருவாக்கும் போது அந்த நிலம் வந்து ரொம்ப வெப்பமா இருந்துச்சாம். அப்போது அந்த வெப்பத்தை தணிப்பதற்காக என்ன செஞ்சிருக்காருன்னா, நாகராஜ சுவாமியை வேண்டியிருக்கிறார். அப்ப நாகராஜ சுவாமி அருள் செஞ்சதுனால இந்த பகுதி முழுக்குமே குளிர்ச்சியாகவும் ரொம்ப வளமா ஆயிடுச்சாம். இதுதான் வந்து அதனுடைய தல புராணம். இங்க என்ன சிறப்புன்னா, குழந்தை பேர் அருள் கிடைக்கும். இந்த கோயில்ல சிறப்பு. யாராவது குழந்தை வேணும்னு சொன்னா தம்பதிகள் வந்து அருள் பாலிக்கும் இடமா இருக்கு. அப்புறம் ஆயிரக்கணக்கான நாக சிலைகள் வந்து இங்க இருக்கு. இந்த கோயில்ல பாரம்பரியமாக வலியம்மா அப்படின்னு பெண் பூசாரி வந்து இங்க இருக்கிறாங்க. நாங்களும் பார்த்தோம். இந்த பசுமையான சர்ப்ப காவு இந்த தலத்தின் ஆன்மீக அடையாளமாக இருக்கு. இந்த திருவிழான்னு பார்த்தீங்கன்னா, ஆயில்யம் திருவிழா இந்த தலத்தின் மிக முக்கியமான விழா ஆகும். தமிழ் மாதமான ஐப்பசியில, மலையாள மாதமான கன்னி ஆயில். அனைவருக்கும் வணக்கம். இப்ப 2வது பார்க்க போற கோயில் எப்படின்னா, கேரள மாநிலத்துல ஆலப்புழா மாவட்டத்துல அரிப்பத்துல பக்கத்துல இருக்கு. சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பேரு தக்ஷிண பழனின்னு சொல்றாங்க. கேரளா இருக்கிற சுப்பிரமணிய கோயில்ல இதான் மிகவும் பழமையானது. அவர் அந்த கொடிமரமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கொடிமரம். இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, கலியுகத்துக்கு முன்னாடியே தோன்றின கோயில்னு சொல்றாங்க. கேரளத்துல வந்து 4 கரத்தில் இருக்கிற சுவாமி சிவன், விஷ்ணு, பிரம்மா இந்த 3 சேர்ந்தது தான் முருகன் சொல்றாங்க. சிறப்பு என்னன்னா, சித்திரை உற்சவம், மார்கழி உற்சவம், ஆவணி உற்சவம் இந்த 3 உற்சவம் நடக்குது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இன்னைக்கு 3வது நீங்கள் பார்க்குற கோயில் அப்படின்னா என்னன்னு சொன்னால், செட்டிக்குளங்கரா ஸ்ரீ பகவதி அம்மன் கோவில். அதை பத்ரகாளின்னு கூட சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குன்னா, ஆலப்புழா மாவட்டத்தில் அரிப்பது பக்கத்தில் மாவேலிக்கரா அப்படி அந்த ஊரில் அமைஞ்சிருக்கு. இது கிட்டத்தட்ட 1200 வருஷத்துக்கு மேலே பழமை வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப சக்தி பிரசித்தி பெற்ற சக்தி ஸ்தலத்தில் இது ஒன்று. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயில் சிறப்பு கேரள மிக முக்கியமான சக்தி தலங்கள் ஒன்று. சபரிமலைக்கு அடுத்தபடியாக திருவாங்கூர் தேவஸ்தானத்தில் அதிகமாக வருமானம் வருவது இதுதான். இதில் வந்து உலக புகழ்பெற்ற கும்பபரணி இங்கே தான் நடக்குது. கெட்டு கால்ச்சா 70 முதல் 100 அடி வரை உள்ள பிரம்மாண்டமான மரத்தேர்கள் மற்றும் குதிரை வடிவில் அமைப்புகள் ஊர்வலமாக இது வருது. அதனால அவசியம் வந்து பார்க்க வேண்டிய கோயில். நன்றி, வணக்கம்.
ஹரிப்பதிலேருந்து நாங்கள் ஆழப்புழா போகிற வழியில் பாருங்கள், அந்த அடப்பிரதமன் இதுக்குன்னே ஒரு ஷாப் இருக்குது பாருங்கள். பிரமாதமாக இருக்குது ஷாப்பு. சாப்பிட்டோம், கையில் வச்சுருக்கேன் பாருங்கள். அடப்பிரதமன், கடலைப்பருப்பு பாயாசம் எல்லாம் வச்சுருக்காங்க. நல்லா சூடாக இருக்குது. பால் பாயசம்